அனைவருக்கும் வணக்கம். தொடரி டெஸ்ட்ல டெஸ்ட் நம்பர் 19க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் தரவின் இடைநிலையை கண்டறியவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு தரவு கொடுத்திருக்காங்க, ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த எண்கள்ல இந்த மதிப்புகள்ல இடைநிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? குரூப் டி 2022ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மதிப்புகள் கொடுத்துட்டு இதனோட இடைநிலை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இடைநிலைனா முதல்ல நமக்கு என்னன்னு தெரியும். இடைநிலை அப்படின்னா இந்த டேட்டாவுல இந்த மதிப்புகள்ல சரியா இடையில வரக்கூடிய மதிப்பு தான் இடைநிலை. அப்போ சரியா நடுவுல வரக்கூடியது என்னன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா அது கரெக்டா ஒரு ஆர்டர்ல இருக்கணும். ஆமாவா? ஆமாவா? நம்ம சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் அடுக்கி பார்க்கும்போதுதான் நடுவுல என்ன இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். அப்ப சரியா அடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா சிறிய வேல்யூல இருந்து பெரிய வேல்யூ வரைக்கும் நாம வரிசைப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ஏறு வரிசை. அப்ப கொடுக்கப்பட்ட மதிப்புகளை முதல்ல ஏறு வரிசையில எழுதினாதான் அதுல இடையில என்ன இருக்குன்ற இடைநிலையை நம்மளால சொல்ல முடியும். சரி, அடிக்கிடுவோமா? இருக்குது ரொம்ப சின்னதா என்ன இருக்கு? 0. அது ஒரு முறை தான் இருக்கு. அடுத்தது 1. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2ன்றது எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க, 2 முறை இருக்கு. சரி, ஓகே, எழுதியாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3 இருக்குங்களா? 3ன்றது ஒரு முறை தான் இருக்கு. அதுக்கடுத்து 4 ஒரு முறை இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 5ன்றது 2 முறை இருக்கு. அப்ப 5, 5. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 6 இருக்கானா? இல்ல. அதுக்கடுத்து 7 இருக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8. ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 9. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரே ஒரு 5 நம்ம அடிக்காம விட்டுட்டு இருக்கோம். அப்ப 5ன்றது 3 முறை வந்திருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி நம்ம ஒரு வேல்யூ எடுக்கும் போது அதை அடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம ஏதாச்சும் விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப இன்னொரு 5 வந்திருக்கு. 5ன்றது 3 முறை வந்திருக்கு. அப்ப ஏறு வரிசையில அடிக்கட்டும். இப்ப நடுவுல என்ன இருக்குன்னு சொல்லிடலாமா? நடுவுல என்ன இருக்குன்னு சொன்னா அதுதான் இடைநிலை. ஓகே, பாருங்க மொத்தமா எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கான்னு பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12 வேல்யூவா இருக்கு. இந்த மாதிரி எண்ணிக்கை ஈவன் நம்பர். ஓகேவா? இரட்டைப்படையில எண் வந்தா நம்மளால கரெக்டா நடுவுல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுவே எண்ணிக்கை ஒற்றைப்படையில வந்தா நம்மளால சப்போஸ் பாருங்க, எண்ணிக்கை 11 இருந்துச்சுன்னா மொத்தமா 11 நம்பர் அடிக்கிருப்போம். இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 விட்டுட்டா நடுவுல கரெக்டா இருக்கக்கூடிய நம்பர் தான் இடைநிலைன்னு சொல்லலாம். அதே இந்த மாதிரி எண்ணிக்கை இரட்டைப்படையில வந்தா மொத்தமா 12 நம்பரா, அப்போ உடனே இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6ன்னு பிரிக்கலாமா? இந்த பக்கம் 6னா இதுதான் 6வது நம்பர், அந்த பக்கத்துல இருந்து 6வதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் 6வது நம்பர். ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பரையும் கூட்டணும். 4ஐயும் 5ஐயும் கூட்டினா 9, அதை by 2 பண்ணணும். by 2 பண்ணா நமக்கு என்ன ஒரு 9/2 4.5. அப்போ இந்த தரவோட இடைநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்த கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏறு வரிசையில் அமைக்கப்பட்ட பின்வரும் எண்களின் இடைநிலை 2.5 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க இது ஏறு வரிசையில தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம போய் திரும்பவும் ஏறு வரிசையில எல்லாம் எழுத வேண்டாம். ஏறு வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. இதனோட இடைநிலை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் லாஸ்ட் கொஸ்டின். அந்த இடைநிலையுமே 2.5ன்னு சொல்லிட்டு அப்ப எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்காங்க. சரி, என்ன எத்தனை நம்பர் கொடுத்துருக்கான்னு பாக்கலாமா? 2, 4, 6, 8, 10, 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப 12 நம்பரா இருந்தா இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 பிரிச்சு பார்ப்போம். அந்த 2 6 எடுத்தோம் இல்லையா? ஓகேவா? அந்த 2 6ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாதான் நமக்கு இடைநிலை கிடைக்கும். பார்க்கலாம். 2, 4, 6. இதுதான் இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 6வது நம்பர். அப்ப அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது 6வது நம்பர் என்ன இருக்கும் பாருங்க. 2, 4, 6. ஓகேவா? அப்ப இத 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா என்னோட இடைநிலை கிடைக்கும். அப்போ 2 + x by 2 பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 2.5. எனக்கு x தான் வேணும். அப்ப by 2 அந்த சைடு போகும்போது into 2 மாறும். அப்ப 2.5 into 2 பண்ணும்போது 5. ஓகேவா? இங்க 2 + x இருக்கு. எனக்கு x தான் வேணும். இந்த சைடு இருக்கக்கூடிய +2 அந்த சைடு போகும் -2. இப்போ 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3. ஓகேவா? சரியா? நமக்கு இடைநிலைனா என்னன்னு தெரிஞ்சா நம்ம இந்த கொஸ்டினை அழகா அட்டென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 18 நம்பர் வந்துச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து, ஓகேவா, இப்படி பாத்துட்டு இருக்கும்போது 9வது நம்பர் அந்த சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது 9வது நம்பர், அது 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 18 மதிப்புகளோட இடைநிலை கிடைச்சிடும். ஓகேவா? அதுக்கடுத்த கொஸ்டின். ஓகே,
கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் தரவின் இடைநிலை என்னவாக இருக்கும்னு கேக்குறாங்க. இது ஏறு வரிசையில எல்லாம் அமைஞ்சிச்சுன்னா அவங்க சொல்லல. அப்ப நாம என்ன பண்ணணும், முதல்ல ஏறு வரிசையில எழுதுனாதான் இடையில என்ன இருக்குன்ற இடைநிலையை நம்மளால சொல்ல முடியும். அப்ப ஏறு வரிசையில எழுதலாமா? இருக்கிறதுல ரொம்ப சின்னதா என்ன தெரியுது, 2 தான் தெரியுது. 2ன்றது ஒரு முறைதான் இருக்கு. அடுத்தது 3, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்ன வருது, 4க்கு அப்புறம் 5 இல்ல, 6 இருக்கானாலும் இல்ல. அடுத்தது 7 இருக்கு. 7ன்றது 1 2 3 முறை இருக்கு. அப்போ 7, 7, 7. 7க்கு அப்புறம் 8 இருக்கான்னு பார்த்தா இல்ல. அடுத்து 9ன்றது 2 முறை இருக்கு. எழுதிக்கலாமா? 9க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. 10 இல்ல, 11 இல்ல, 12 இல்ல, 13 தான் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 17 இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 21. ஓகே, மொத்தமா எத்தனை எண்கள் இது? 2 4 6 8 10 11 எண் இருக்கு. இப்போ 11 எண்ணு தான். இந்த சைட்ல 5, அந்த சைட்ல 5 விட்டுட்டோம்னா நடுவுல கரெக்டா நமக்கு ஒரு இடைநிலை கிடைக்குமா? அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 4 5 விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பக்கமும் பாருங்க 3 5 விட்டுட்டோம் அப்படின்னா நடுவுல நமக்கு என்னதான் கிடைக்குது, இடைநிலைன்றது 7ஆ கிடைக்குது. அப்ப இந்த கேள்வியோட இடைநிலை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? ஆன்சர் 7 இல்லையா? ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினோட இடைநிலை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 தான். ஆப்ஷன்ல மிஸ் ஆயிருக்கு. ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. நம்ம ஏன்னா சரியா அடுக்கிருக்கோம். சரியா அடுக்கி பார்த்தா 11 நம்பர் தான் வருது. அவங்க கொடுத்ததும் பாத்தீங்கன்னா 11 நம்பர் தான் வருது. 2 4 6 8 10 11 நம்பர் தான் வருது. அப்போ 11 நம்பரா இருந்தா இடையில பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 5 விட்டுட்டு பார்க்கும்போது கரெக்டா நமக்கு இடைநிலை 7ஆ தான் வருது. ஓகேவா? சரிங்களா? ஏன்னா 7ன்றது தான் 1 2 3 முறை வந்துருக்கு. இடைநிலை அப்ப கண்டிப்பா 7 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்க. ஒரு குழுவில் உள்ள 8 மிகச்சிறிய எண்களின் சராசரி 12.5, குழுவில் உள்ள 14 எண்களின் சராசரி 14 அப்படின்னா 6 மிகப்பெரிய எண்களின் சராசரி என்னன்னு கேட்கிறேன். அப்போ ஒரு குழுல மொத்தமா 14 எண்கள் இருக்கு. அந்த 14 எண்களோட சராசரி 14 அப்படின்னா அந்த 14 எண்களோட கூடுதல் எனக்கு வேணும். ஓகேவா? இது எண்ணிக்கை, இது சராசரி. எனக்கு கூடுதல் வேணும் அப்படின்னா, சம் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 14 எண்களோட சராசரி 14னா கூடுதலுக்கு எண்ணிக்கையும் சராசரியும் பெருக்கும். அப்ப 14 × 14 196. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொன்னா, அந்த குழுல 8 பெரிய எண்கள் இருக்கு. இந்த 14ல 8 எண்கள் பெரிய எண்கள், அதனோட சராசரி பாத்தீங்கன்னா 12.5. அப்ப 8யும் 12.5யும் பெருக்குனா இந்த 8 எண்களோட கூடுதல் எனக்கு கிடைச்சிடும். அப்ப 8யும் 12.5யும் பெருக்குனா கரெக்டா 100ங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. அப்போ 8 எண்கள் போச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 6 எண்கள் சிறிய எண்கள். அப்ப அந்த 6 எண்களோட சராசரி என்ன அப்படின்னு கேட்கிறார். ஓகே, மொத்தமா 196 கூடுதல், அதுல 8 மட்டும் கூடுதல் 100 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 6 எண்களோட கூடுதல் 96 தானே இருக்கும். ஓகேவா? 6 எண்களோட கூடுதல் 96. எனக்கு சராசரி வேணும் அப்படின்னா கூடுதலை எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணுமா? ஓகேவா? டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. அடிச்சோம் அப்படின்னா ஒரு முறை, மீதி ஒரு 3ங்களா? அப்ப 16. அப்ப அந்த சிறிய 6 எண்களோட சராசரி என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 குழந்தைகளின் சராசரி எடை 17.5 கிலோ கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 6 குழந்தைங்களோட சராசரி எடை 17 கிலோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாருங்க, 5 குழந்தைகளின் எடை முறையே 14 19 23 21 மற்றும் 13 அப்படின்னா இந்த 6வது குழந்தையோட எடை என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 6 குழந்தைங்களோட சராசரி எடை தெரியுதுன்னா 6 குழந்தைங்களோட சேர்த்து கூடுதல் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்ப 6 × 17.5 600 ஒரு 42. சரி, ஓகே, 6 × 100 எடுத்துக்கலாம். 6 × 100 600. 6 × 70 நமக்கு என்ன வரும்? 6 7 42 420. 6 5 30. இதெல்லாம் நமக்கு சேர்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? 1050 வரும். ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாமா? அப்போ 6 குழந்தைகளோட கூடுதல் பாத்தீங்கன்னா 105 கிலோ. அதுல 5 குழந்தைங்களோட வெயிட்ட மட்டும் கூட்டிக்கலாமா? கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 10 30 50 60 70. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 80 84 87 90 கிலோ. ஓகேவா? அப்ப 5 குழந்தைங்களோட எடைகளின் கூடுதல் மட்டும் 90 கிலோ அப்படின்னா மொத்தமா சேர்த்து 6 பேருக்கு கூடுதல் 105 கிலோ. அதுல 5 பேருக்கு கழிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 6வது பர்சனோட வெயிட் எனக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப கழிச்சா நமக்கு என்ன வரும்? 10 15 கிலோ. ஓகேவா? அப்ப அந்த 6வது குழந்தையோட வெயிட் மட்டும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 15 கிலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட தரவின்
முகடு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? முகடு அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்புகள்ல எது அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் அதனோட முகடு. ஓகே, இங்க பாருங்க, இதுக்கு நம்ம ஏறு வரிசையில கூட எழுதலாம், இல்ல பார்க்கும் போதே செக் பண்ணலாம். இவங்க 5, 5, 8, 4, 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு. 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, 8ன்னு எடுத்துட்டா அதுவும் ஒரு முறை தான் வந்திருக்கு. 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 முறை வந்திருக்கு. அதுக்கடுத்து 3 பாத்தீங்க அப்படின்னா ஒரே முறை தான் வந்திருக்கு. அப்ப முகடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 தான். இல்ல பார்க்கும் போதே எது அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அதுதான் அந்த தரவோட முகடு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், 12 கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு பந்து வீச்சாளர் எடுத்த விக்கெட்டுகள் பின்வருமாறுன்னு கொடுத்துட்டாங்க. இதுல இந்த தரவோட முகடு என்னன்னு கேட்கலாம். எது அதிக டைம் ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் முகடு. ஓகேவா? செக் பண்ணிடலாமா? இப்ப பார்க்கும்போது எனக்கு 3ன்றது 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஆப்ஷன்ல பார்த்தா 3 இருக்கு, மீதி 4, 2, 1. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் 4 முறைக்கு விட அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணா என்னோட முகடு 3ஆ தான் இருக்கும். ஓகேவா? 4 பார்க்கலாம். 4ன்றது ஒரு முறை தான் இருக்கு. 2ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1, 2, 3 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே முறை தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா என்னோட முகடு 3 தான். ஏன்னா 3ன்றதுதான் 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் எக்ஸாம்ல கேட்கும்போது இதை நம்ம சரியா செக் பண்ணி ஆன்சர் பண்ணாம தப்பு பண்ணிட்டு வரக்கூடாது. இதுதான் என்னோட முகடுன்னு தெரிஞ்சா கூட ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய மத்தது முகடா வர வாய்ப்பா இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிட்டு டிக் பண்ண போறோம். இதுக்கெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் தரவின் முகடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, என்னவா இருக்குன்னு பாக்கலாம். ஆப்ஷன் வச்சு நம்ம செக் பண்ணுவோம். 25ன்றது எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு முறை, இங்க 2 முறை வந்திருக்கு. அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, 45 சொல்றாங்க. 45ன்னு பார்த்தா 45ம் 2 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. 54 பாருங்க, ஏன்னா 45ன்றது 2 முறை செக் பண்ணிட்டோம். அப்ப 54ன்றது ஒரே முறை தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா 45, 54, ஏன்னா 45ன்றது 2 முறை வந்திருக்கு, இது ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது நம்மளோட முகடு கிடையாது. அடுத்து பாருங்க, 25 2 முறை வந்திருக்கு, 45 2 முறை வந்திருக்கு. மற்றது எல்லாமே வந்து சிங்கிள் டைம்ல வந்திருக்குன்னா அப்ப என்னோட முகடு 45, 25 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்ட தரவின் முகடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல எது அதிகமான டைம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. நமக்கு பார்க்கும்போது 33 வருதா? ஏன்னா 33ன்றது 2 முறை வந்திருக்கு. 31, 37, 35, 34. அடுத்து பாத்தீங்கன்னா 35ன்றதும் 2 முறை வந்திருக்கு. 35ன்றது 3ஆவது முறையும் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளோட முகடு என்னன்னு பாத்தீங்கன்னா 35 தான். 33ன்றது 2 முறை பார்த்துட்டோம். 34ன்றது 2 முறை வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 32ன்றது 1 டைம் தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நம்மளோட முகடு 35 தான். ஓகேவா? அதுக்கு அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இதுதான் டேட்டான்னு பக்காவா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல இருந்து இடைநிலைய முகடா சொல்றது ஈஸி. ஆனா இந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க, டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்குமே முகடு இடைநிலை கேட்பாங்க. கொடுக்கப்பட்ட பரவலின் முகடு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? வகுப்புக்கான இடைவெளின்னு கொடுத்துருக்காங்க. 1 to 10ல 3 பேர் இருக்காங்க, 10 to 20ல 16 மெம்பர்ஸ் இருக்காங்க, 20 to 30ல 26 மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற ஒரு டேபிள் கொடுத்துட்டு இதோட முகடு கேக்குறாங்க. இதோட முகடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்முலாவை நாம யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, முகடுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா L plus F0 minus F1 divided by 2 into F0 minus F1. ஓகேவா? F1 minus F0 2F1 minus F0 minus F2 into இடைவெளி ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம முகடை சொல்லுவோம். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல இதுல F1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. முதல்ல இந்த டேபிள் கொடுத்துட்டு முகடை கேட்கறாங்கன்னா F1 கண்டுபிடிக்கணும். F1ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அதிர்வெண் கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இதுல எதுக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பார்க்கணும். 31ன்றது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப இதுதான் என்னோட F1. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிறது F0, இதுக்கு அடுத்து இருக்கிறது F2. ஓகேவா? கண்டுபிடிச்சிடுமா? அதுக்கு மேல F1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுக்கு மேல போய் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ குறைந்தபட்ச இடைவெளியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 30 தான். ஓகேவா? குறைந்தபட்ச மதிப்பு 30. அப்ப இதுதான் எனக்கு L.
அடுத்தது இது ரெண்டுத்துக்கு மேல டிஃபரன்ஸ் பாருங்க, 30க்கு 40க்கு டிஃபரன்ஸ் 10. இதுதான் என்னோட ஐ வேல்யூ. ஓகேவா? அப்ப எல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்துட போகுது. எல்லோட வேல்யூ 30 பிளஸ் F1 ஓட வேல்யூ 31 minus 26 divided by 2 into 31. அப்போ 62 minus 16. சரி, F0 அப்படின்றது 26 தானே, அப்போ minus 26. F2ன்றது 16. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் அழகா அப்படியே ஃபார்முலால அப்ளை பண்ணிடுங்க. இடைவெளி இன்டர்வல்ன்றது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, 30 பிளஸ் 31ல 26 போச்சுன்னா 5, 62ல 30 42 போச்சு அப்படின்னா 20. இப்போ 30 பிளஸ் 5/20 இன்ட்டு 10ங்களா? இப்போ ஒரு 0 ஒரு 0 அடிச்சிடலாமா? அடுத்தது ஒரு முறை 2 முறை இருக்குமா? அப்ப 30 பிளஸ் 2.5 என்ன வரும்? 32.5. அப்ப இதுதான் நம்மளோட முகடா இருக்கும். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சில எது ரொம்ப அதிகபட்சமான வேல்யூவோ அதுதான் F1. அதுக்கு முன்னாடி இருக்கிறது கரெக்டா F0, இதுக்கு அடுத்து இருக்கிறது F2. F1 ஃபைன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேல இருக்கக்கூடிய டேபிள் போய் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ நமக்கு எப்பவுமே L. அந்த ரெண்டு வேல்யூக்கும் லிமிட் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10. ஓகேவா? அப்ப அதுதான் நம்மளோட ஐ. அப்ப இது நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணி அழகா நம்மளோட முகடு என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, திட்ட விலக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதனோட திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மாறுபாடு கண்டுபிடிச்சி மாறுபாட்டு வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆன திட்ட விலக்கம் கிடைச்சிடும். அப்ப வேரியன்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரி அப்படின்னா என்னது? மீன். ஓகேவா? சராசரி கண்டுபிடிக்கும். சராசரினா என்ன பண்ணுவோம்? கொடுக்கப்பட்ட எல்லா வேல்யூ கூட்டி அது எத்தனை வேல்யூ எண்ணிக்கையால் டிவைட் பண்ணும்போது சராசரி கிடைக்குமா? அப்ப எல்லாத்தையும் கூட்டலாமா? என்ன வரும்னு பாருங்க, 10, 20, 30, 40, 50ங்களா? அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 50 பை எத்தனை வேல்யூ இருக்கு? 1 2 3 4 5 வேல்யூ இருக்கு. அப்ப 50 5ஆல டிவைட் பண்ணா என்னோட சராசரி 10. ஓகே, அப்ப சராசரி கண்டுபிடிச்சிட்டோம். கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் என்னன்னு பாருங்களேன், 11, 7, 10, 13, 9. ஆனா என்னோட சராசரி 10. 10ல இருந்து கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் எவ்வளவு டீவியேஷன் ஆயிருக்கு, எவ்வளவு விலகி போயிருக்கு அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்னோட சராசரி 10, இது 11 இருக்கு. அப்போ 1 டிவியேட் ஆயிருக்கு. என்னோட சராசரி 10, ஆனா இது 7ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது 3 டிவியேட் ஆயிருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ் வேணா எவ்வளவு சேஞ்சஸ் ஆயிருக்குன்ற வேல்யூ மட்டும் 10 10. அப்ப இங்க எந்த மாறுபாடும் இல்ல. 10 ஆனா கொடுக்கப்பட்ட வேல்யூ 13. அப்ப 3 டிவியேட் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது என்னோட சராசரி 10, ஆனா 9 இருக்கு. அப்ப இது எவ்வளவு மாறுபாடு அடைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1 மாறுபாடு. பிளஸ் 1 மைனஸ் 1 வேணா எவ்வளவு மதிப்பு குறைஞ்சிருக்கோ கூடி இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோ. இதுக்கு மேல வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? வேரியன்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா இந்த எவ்வளவு மாறுபாடு அடைஞ்சதுன்னு கண்டுபிடிச்சு இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, 0 ஸ்கொயர் 0, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 1 ஸ்கொயர் 1. இதெல்லாம் சேர்த்தா 10, ஒரு 10 20ங்களா? அப்போ மாறுபாடு கண்டுபிடிச்சு மாறுபாடெல்லாம் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா எனக்கு 20ன்னு கிடைக்குது. டிவைட் பை எண்ணிக்கை எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 5ஆல நான் டிவைட் பண்றேன். கண்டுபிடிச்சா என்னோட சால்வ் பண்ண என்னோட வேரியன்ஸ் என்னோட மாறுபாடு என்னன்னு வருதுன்னா 4 மாறுபாடு 4. ஆனா கேட்டிருக்கிறது திட்ட விலக்கம். அப்ப திட்ட விலக்கத்துக்கு நான் என்ன பண்ணணும்? மாறுபாட்டுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தா அப்ப திட்ட விலக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டாங்கன்னா என்னென்ன பண்ணணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும் முதல்ல சராசரி கண்டுபிடிக்கணும். சராசரியில இருந்து கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் எவ்வளவு டிவியேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி எண்ணிக்கையால டிவைட் பண்ணீங்கன்னா வேரியன்ஸ் கிடைக்கும். வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு பரவலின் திட்ட விலக்கம் 6 அப்படின்னா மாறுபாட்டின் மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க. நம்ம இப்பதான் பார்த்தோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6ன்னு கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸ் கேட்கறாங்க. அப்ப வேரியன்ஸ் வேணா இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் ரூட் இங்க வந்தா ஸ்கொயரா மாறிடுமா? ஓகேவா? அப்ப வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம ஸ்கொயர் பண்ணோம். அப்ப வேரியன்ஸ் வேணா இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப 6 ஸ்கொயர் 36. அப்ப வேரியன்ஸ் மாறுபாடுன்றது எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 36. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்?
வேரியன்ஸ் கிடைக்கும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். அடுத்து ஒரு தரவு தொகுப்பின் மாறுபாடு 169 அப்படின்னா திட்ட விலக்கம் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸுங்களா? வேரியன்ஸ் தான் எவ்வளோ? 169. கேட்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்கறாங்க. வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்குமா? 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 13. கரெக்டா பிளஸ் 13 தான். ஒரு சில இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் 13 கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா பிளஸ் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு கரெக்டா பிளஸ் வேல்யூ தான் நம்மளோட ஸ்கொயர் ரூட்டா வரும். அப்ப நம்மளோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பின்வரும் தரவுகளுக்கு முகடு இன்ட்டு சராசரி பிளஸ் ஓகேவா, முகடு இன்ட்டு மீடியன். ஓகேவா? அப்ப இடைநிலை பிளஸ் சராசரி கண்டுபிடிக்கணும். ஓகே, தரவு கொடுத்துட்டாங்களா? முகடுனா எது அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கு அதுதான் முகடு. இடைநிலை அதை கரெக்டா அடுக்குனதுக்கு அப்புறம் எது இடையில வருது அதுதான் இடைநிலை. சராசரி அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி எண்ணிக்கையால் டிவைட் பண்ணாதான் சராசரி மீன் கிடைக்கும். ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, முதல்ல அதுக்கு ஏறு வரிசையில் அடுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ 1, அடுத்தது பாத்தீங்கன்னா 2, அதுக்கு அடுத்து 3, அடுத்தது 4 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. 4க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 6, அதுக்கு அடுத்து 8, அடுத்தது பாத்தீங்கன்னா 9, அடுத்தது 11, அதுக்கு அடுத்து 12. ஓகேவா? ஏறு வரிசையில் அடிக்கட்டும். மொத்தமா எத்தனை வேல்யூஸ்? 2, 4, 6, 8, 10. அப்போ கரெக்டா நடுவுல எதுவும் வராது. அப்ப இந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 5வது வேல்யூ, அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 5வது வேல்யூ. அது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். 2, 4, 5 தான். 2, 4, 5வது வேல்யூ இதுதான். அப்ப இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4 + 6 10, 10/2 பண்ணா 5. இப்போ 5ன்றது என்னது? என்னோட இடைநிலை. என்னோட இடைநிலை 5. ஓகேவா? முகடு என்னவா இருக்குன்னு பாருங்க. எது அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 தான். அப்ப என்னோட முகடு 4. ஓகே, அடுத்தது சராசரி மீன் மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? எல்லாத்தையும் கூட்டணுமா? ஓகேவா? கூட்டிட்டே வந்துருவோமா? 10. அதுக்கடுத்து பாருங்க 10, 14, 17, 19, 20, 30, 40, 50, 60. ஓகேவா? அப்போ என்னோட கூடுதல் 60. எத்தனை இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 எண்கள்னு பார்த்தோமா? அப்ப டிவைடட் 10 பண்ணா சராசரி 6. இப்ப என்ன கேக்குறாங்க? முகடு இன்ட்டு இடைநிலை பிளஸ் சராசரி. முகடு 4, மீடியன் 5, இடைநிலை 5 பிளஸ் சராசரி. அப்ப முதல்ல பெருக்கல் பண்ணுவோம், அப்புறம் தான் கூட்டல் பண்ணுவோம் போர்ட் மாஸ்ல. அப்ப 4, 5, 20 பிளஸ் ஒரு 6 சேர்த்தீங்க அப்படின்னா 26. இப்ப இந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 26. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பின்வரும் தரவின் வீச்சு என்னன்னு கேக்குறாங்க. வீச்சுன்னு கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்ட மதிப்புகள்ல எது ரொம்ப பெரிய நம்பர், லார்ஜ் நம்பர் எதுன்னு பாக்கணும். அடுத்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும். பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும்னா வீச்சு, ரேஞ்ச் கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப இருக்கிறதுல ரொம்ப பெருசு என்னது? 21. ரொம்ப சின்னது என்னது? 1. கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏறு வரிசையில் எழுதுதா எது சின்னது எது பெருசுன்னு பார்க்கணும். அப்போ பெரிய நம்பர் 21, சிறிய நம்பர் 1 கழிச்சா நமக்கு 20 தான் இந்த மதிப்போட வீச்சா இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பின்வரும் தரவின் வீச்சு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. வீச்சுனா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிக்கணும். பெரிய நம்பர்னு பார்த்தா 8. ஓகேவா? சிறிய நம்பர்னு பார்த்தா 1. அப்ப 8 - 1 7. அப்ப இந்த தரவோட வீச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட எண்களின் இடைநிலை, முகடு மற்றும் சராசரி என்னவாக இருக்கும்? மூணுமே கேட்டாங்க. இடைநிலை என்ன, முகடு என்ன, சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிருவோமா? இடைநிலை சொல்ல கண்டிப்பா ஏறு வரிசையில் எழுதிதான் ஆகணும். அப்ப எழுதிடலாமா? இருக்கிறது ரொம்ப சின்னதா என்ன இருக்கு? 5. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 7. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 8. 1, 2, 3 முறை 8 வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 9, 3 முறை 4 முறை வந்திருக்கு 9. 1, 2, 3, 4 எல்லாமே அடிச்சாச்சா? இன்னும் எந்த நம்பர்ஸும் கிடையாது. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல நடுவுல கரெக்டா இது என்ன வருது பாருங்க, 8ன்னு வருது. அப்ப என்னோட இடைநிலை 8. ஓகே, முகடுன்றது 9. ஏன்னா 9ன்றது 4 முறை ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப 8, 9ன்னு என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். பாத்தீங்கன்னா 2 வருது. அப்ப கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? சராசரியும் கண்டுபிடிக்கணும். சராசரிக்கு எல்லாத்தையும் கூட்டணுமா?
4 9 36, 3 8 24, 40 ஒரு 60ங்களா, 36 ஒரு 24, 40 60 72 வருதா? மொத்தமா கூட்டிங்கன்னா 72. மொத்தமா எத்தனை எண்கள்னு பார்த்தோம் நாம? 4 7 9 எண்களா? அப்போ என்னோட சராசரி, ஓகேவா, என்னோட சராசரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 8. அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 8,9,8 அப்படின்றதுதான் என்னோட ஆன்சர். அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் டிஐ டாபிக்ல இருந்து, ஓகேவா, பிக்சர் ஓரியன்டா கேட்பாங்க இல்லையா, அதுல இருந்து கேட்டிருக்காங்க. பின்வரும் வரைபடத்தில் 4 வெவ்வேறு கடைகளின் சலவை மற்றும் உலர் துப்புரவாளர் மாற்றத்திலிருந்து கிடைக்கும் வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மதிப்புகள் ரூபாயில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கொடுத்துட்டு மாதம் 1க்கும் மாதம் 4க்கும் இடையிலான சதவீத வேறுபாடு என்னன்னு கேட்கலாம். மாசம் 1, ஓகேவா, ஃபர்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 25,000 சம்பளம், 4வது மாசம் பாத்தீங்கன்னா 20,000 சம்பளம். இதுக்கான சதவீத மாறுபாடு என்னன்னு கேட்கலாம். அப்ப முதல்ல 25,000 வாங்கிட்டு இருந்தவரு, ஓகேவா, 25,000 வாங்கிட்டு இருந்தவரு இப்போ 20,000 வாங்குறாரு. அப்ப எவ்வளவு குறைஞ்சு போச்சு? 5,000 குறைஞ்சு போச்சு. அப்ப இந்த குறைவு சதவீதம் நான் என்னன்னு சொல்ல போறேன். எவ்வளவுக்கு அதுவும் ஆரம்பத்துல வாங்குது 25,000 தான், 25,000க்கு 5,000 குறைஞ்சு போச்சு. இதுதான் எவ்வளவு பர்சன்டேஜ் நான் சொல்ல போறேன். 3 0 அடிச்சுட்டாங்க, ஒரு முறை 5 முறை 1/5 எவ்வளவு பர்சன்டேஜ்? 20%. அப்ப அவர் குறைவா வாங்கிருக்காரு, ஏன்னா குறைஞ்சுல போச்சு, அதிகமாகல. ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 20%, 20%க்கும் குறைவா மாறிடுச்சு அப்படின்றது அவரோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த முறை விளக்கப்படங்களை கவனித்து பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். பின்வரும் அட்டவணை பல ஆண்டுகளாக விற்பனையான தொலைக்காட்சி பெட்டிகளின் விவரங்களை காட்டுகிறது. ஓகேவா? 1997 இருந்து 2002 வரைக்கும் ஒரு வருஷமும் எவ்வளவு தொலைக்காட்சி பெட்டிகள் விற்பனையானதுன்னு கொடுத்திருக்காங்க. 2001 முதல் 2002 வரையிலான ஆண்டுகளில் விற்பனையான தொலைக்காட்சி பெட்டிகளின் சதவீதம் எவ்வளவு அதிகரித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2001ல பாத்தீங்கன்னா 18,000 தொலைக்காட்சி, 2002ல பாத்தீங்கன்னா 40,000 தொலைக்காட்சி விற்பனை ஆயிருக்கு. அது எவ்வளவு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ 18,000ல இருந்து 40,000 மாறி இருக்கு. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா. அப்போ 22,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவுக்கு? 18,000 ஆரம்பத்துல இருந்தது, இப்ப 22,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுதான் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 0க்கு 3 0 அடிச்சிடலாமா? 11 முறை 9 முறை. கீழே 9 பார்த்தாலே மேல இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம 11ஆல பெருக்கணுமா? 11 × 11 121. இதே நம்ம 2 டைம்ஸ் எழுதணும்னு சொல்லுவோமா? 2 டைம்ஸ் மீதி ஒரு 121 இங்க வரும். ஓகேவா? அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா 122.21% என்னவா இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 122 பாயிண்ட்ல எதுவும் இல்ல. அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் சி 122. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு லைன் கிராஃப் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் அடிப்படையில் 95 முதல் 2015 வரை CO2வின் ஈரப்பதத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாற்றத்தின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 95ல பாத்தீங்கன்னா 360 இருந்திருக்கு CO2 உமிழ்வு. ஓகேவா? அதுவே பாத்தீங்க அப்படின்னா 2015ல 400 இருக்கு. அப்போ 360ல இருந்து 400 இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளவுக்கு? 360க்கு 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு 0 அடிச்சலப்பா, நமக்கு என்ன வரும்? 1/9. 1/9 எவ்வளவு பர்சன்டேஜ்? 11.11%. ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னா 11.11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து கொஸ்டின் பாருங்க. பின்வரும் பை விளக்கப்படம் PQRST ஆகிய 5 மாநிலங்களின் வனப்பகுதியை காட்டுகிறது. விளக்கப்படத்தின் கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் கேள்விக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மொத்த பரப்பளவு 61,700 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா எந்த மாநிலத்தில்? ஓகேவா? Q மாநிலத்தின், ஓகேவா, Q மாநிலத்தின் பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, Qன்ற ஸ்டேட் இது எவ்வளவு இருக்குன்னா 22% இருக்கு. அப்ப இதுல 22% என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். அப்ப 10% அப்படின்றது 6170வா, இன்னொரு 10% அப்படின்னா 6170வா, 2% வேணும். 617 அப்படின்றது 1%. அப்ப 2%னா 1234. ஆட் பண்ணிடலாமா? 4 10 17 இது 4 5
12 13 ஓகேவா. அப்போ 13,574 ஸ்கொயர் கிலோமீட்டரா தான் கியூ மாநிலத்தோட காடுகளின் பரப்பளவு இருக்கும். சப்போஸ் ஆர் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 34% சொல்லணும். எஸ் ஸ்டேட்டோடது கேட்டிருந்தாங்கன்னா 12% சொல்லணும். அதுவே பின்ற ஸ்டேட்ல எவ்வளவு காடுகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுக்கப்பட்ட வேல்யூல 14% எடுத்து சொல்லணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. பை விளக்கப்படும் ஒரு குடும்ப மக்களின் விருப்பமான நட்சத்திரங்களை காட்டுகிறது. பாலிவுட் நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு 5 பேர் கொடுத்துருக்காங்க. எஸ்கே, எஸ்ஆர்கே, ஏகே, ஹெச்ஆர் மற்றும் விடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரையும் அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் விரும்புறாங்கன்ற ஒரு ஃபேமிலியில ஒரு கணக்கெடுத்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. பை விளக்கப்படத்தை கவனமாக படித்து அதன் அடிப்படையில் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும். எஸ்கேவை விரும்புபவர்களுக்கும் எஸ்ஆர்கேவை விரும்புபவர்களுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம தமிழ்ல படிச்சுட்டு வந்தா ஓகே. ஏன்னா ரேஷியோ யாருல இருந்து யாருக்கு கேட்கறாங்கன்னு தெரியல. அப்ப தி ரேஷியோ ஆஃப் தோஸ் ஹூ லைக் எஸ்கே டு திஸ் ஹூ லைக் எஸ்ஆர்கே. அப்போ எஸ்ஆர்கேல இருந்து எஸ்கேக்கு கேட்கறாங்க. ஓகேவா. எஸ்ஆர்கேக்கும் எஸ்கேக்கும் புரியுதுங்களா. 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அப்புறம் வராங்க. 2ன்றது எஸ்ஆர்கேவிக்கும் எஸ்கேவுக்குமான ரேஷியோ கேட்கறாங்க. அப்ப எஸ்ஆர்கேன்னு பாத்தீங்கன்னா 25% விரும்புறாங்க. எஸ்கே பாத்தீங்கன்னா 30% விரும்புறாங்க. அப்ப ரேஷியோ எடுத்தீங்கன்னா 5:6. 5:6 இங்க பைல இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B A/Bன்னு எழுதலாம்ன்றனால 5:6 5/6 சொல்லலாம். அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5/6. ஓகேவா. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பை விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க. அதே சேம் பை சார்ட் தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பை விளக்கப்படத்தை கவனமா படிச்சு பதில் சொல்லுங்கன்றாங்க. எது ஹெச்ஆரின் கோணம் அப்படின்னு கேட்க. செக்டார் ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஆர். அப்ப ஹெச்ஆர் இருக்காங்க இல்லையா, ஹெச்ஆரோட பர்சன்டேஜ் இருக்கு. அந்த பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலான கோணம் பை சார்ட்ல கோணம்க்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் கேட்பாங்க, பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலான கோணமும் கேட்பாங்க. ஓகேவா. அப்ப பாருங்க ஹெச்ஆரோட கோணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஹெச்ஆருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்க. ஹெச்ஆருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 20% இருக்கு. அப்ப இந்த 20% எவ்வளவு கோணம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா. 20%க்கான கோணம் சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும்னா 20% 20/100 எழுதுவோமா. அப்ப எவ்வளவு கோணம் டோட்டலா கோணம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி. இந்த 360 டிகிரில 20%னா 36ன்றது 10%, இன்னொரு 10% எடுத்தீங்க அப்படின்னா 72 டிகிரியா இருக்கும். இல்ல நமக்கு இங்க கண்டுபிடிக்கிறோம்னா 1/5ங்களா. அடுத்து இங்க 5 ஆல் அடிச்சோம் அப்படின்னா 72 டிகிரி. ஓகேவா. அப்போ 20% ஈக்குவலான கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 72 டிகிரி. சப்போஸ் 72 டிகிரிக்கான கோணம் என்ன பர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்கன்னா 360ல 72 டிகிரின்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இல்லையா 360 இதுல 72ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ்னு பார்க்கணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா 2 times 10 timesல 1/5 1/5ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 20%. இந்த ரெண்டு கொஸ்டினை கேட்பாங்க பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும். கோணத்துக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ், பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலான கோணம். ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா 360 டிகிரில 20% என்னவா இருக்கும் 10%. அப்ப 20% 72 டிகிரின்றத டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இல்ல 20/100 into 360 டிகிரின்னு சொல்லியும் அப்போ 20%க்கு ஈக்குவலான கோணம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. அப்ப நம்மளோட ஆன்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஹெச்ஆரோட கோணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 72 டிகிரி. ஓகேவா. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு 2003ஆம் ஆண்டுல பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஒரு நிறுவனத்தோட மொத்த செலவினத்தோட சதவீதம் கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஓகே, அடிப்படை உள்கட்டமைப்பு 20%, போக்குவரத்துக்கு 12.5%, விளம்பரத்துக்கு 15% சொல்லிட்டு ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு செலவாச்சுன்னு பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுலயும் பாருங்க ஜீட்டா சேவையின் விளம்பர செலவு 2.10 கோடி என்றால் வரிகளுக்கும் போக்குவரத்துக்கும் எவ்வளவு ரூபாய் வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகே, விளம்பர செலவுன்னு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப விளம்பர செலவு 2.1 கோடி. விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு பர்சன்டேஜ்ல பாருங்க. விளம்பரத்துக்கு பாத்தீங்கன்னா 15% செலவு பண்ணிருக்காங்க. அப்போ 15%. ஓகேவா. அடுத்தது பாருங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வரிகளுக்கும் போக்குவரத்துக்கும் தான் வித்தியாசம் கேட்கறாங்க. வரிக்கு பாத்தீங்கன்னா 10%, போக்குவரத்துக்கு பாத்தீங்கன்னா 12.5%. அப்ப டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2.5% டிஃபரன்ட். அதுதான் கேட்கறாங்க. ஓகேவா. அப்போ 15%ன்றது 2.1 கோடி. அப்படின்னா மொத்தமா எத்தனை கோடி வரும் பாத்தீங்கன்னா 210 லட்சம். ஓகே, கோடி லட்சமா மாத்திக்கிட்டோம்னா 210 லட்சமா மாறிடும். ஓகேவா.
15%ன்றது 210 லட்சம்னா வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா 2.5%. அப்ப இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்ப என்ன பண்ணுவோம், 210 into 2.5 divided by 15 பண்ணுவோமா? ஓகேவா? இந்த பாயிண்ட் போறதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துட்டு கீழே ஒரு 0 சேர்த்துக்கலாமா? ஒரு 25 25 6 25 150. இதையுமே 2 முறை 3 வாய்ப்பாடுல அடிச்சா இங்க 70ங்களா? திரும்ப நம்ம இதே அடிக்கிறோம் அப்படின்னா 35. அப்ப 2.5%ன்றது எத்தனை லட்சம்னு பாத்தீங்கன்னா 35 லட்சம். அப்போ வரிக்கும் போக்குவரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 35 லட்சம் வித்தியாசம். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின். 3 மாநிலங்களில் ஒரு சிறப்பு பிராண்ட் சர்க்கரையின் 3 ஆண்டுகளுக்கான விற்பனை தரவு கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. தரவுன்றது லட்சம் ரூபாயில இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸ்டேட் 1, ஸ்டேட் 2, ஸ்டேட் 3ல இயர் 1, இயர் 2, இயர் 3க்கான என்ன செலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன விற்பனையா இருக்கு. ஒரு வருடம் முதல் 3 ஆண்டுகள் வரை விற்பனையில் உள்ள சதவீத வேறுபாடு என்னங்க? வாட் இஸ் தி பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இன் சேல்ஸ் ஃபார் 1 year to 3 year? முதல் வருடத்திற்கும் 3வது வருடத்திற்கும் விற்பனையில என்ன வித்தியாசம் கேட்கலாம். முதல் வருடம் எவ்வளவு விற்பனையா இருக்குன்னு பாருங்க. 15, 27, 36% இல்ல 36 பொருள் விற்பனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3வது வருஷம் பாருங்க 19, 20, அதாவது 29, 32, 42 பொருள் விற்பனையா இருக்கு. அப்ப எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்கன்னா 6 பொருள். எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 36க்கு 6 பொருள் எக்ஸ்ட்ராவா விற்பனையா இருக்கு. அப்ப இதை அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 1/6 வருமா? அப்போ 1/6ன்றது எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 16.66%. அப்போ முதல் வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 3வது வருஷம் 16.66% அதிகமா விற்பனையா இருக்கு அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேவா? டிஐ ஆகட்டும் புள்ளியல் ஆகட்டும் ரெண்டுமே ரொம்ப ஈஸியான டாபிக். கொஸ்டின்ஸ்மே ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. டிஐ பொறுத்த வரைக்கும் சராசரி, ரேஷியோ, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கூடுதல், வித்தியாசம், பர்சன்டேஜ், நிறைய பர்சன்டேஜ் இருந்து கேட்பாங்க. இந்த 5 டாபிக் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் டிஐயோட மொத்த கொஸ்டின்ஸும் இருக்க போது. மற்றபடி புள்ளியில ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். எக்ஸாம் இதை கேட்டால் நம்ம எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.